வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெப்போலியன் அவர்களின் மகனின் திருமணத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கலந்து கட்டி நம்ம அறம் நாடு சேனலில் பேசியிருந்தப்போ நிறைய பேர் கலந்து கட்டி பலவிதமான ஃபீட்பேக், அதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் இருக்குது, நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் இருக்குது. அப்போது இதை பற்றி நாம் மறுபடியும் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ இந்த காணொலியில் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன். ஏன் மறுபடியும் பேசணும் அப்படின்னா, பார்வையாளர்களின் ஃபீட்பேக்குக்கு பதில் சொல்ல வேண்டியதும் நம்மளோட கடமை தானே. அதனால் இன்றைக்கி நெப்போலியன் மகனின் திருமணத்தை பற்றி என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நெப்போலியனின் மகன் அவர்களுக்கு அந்த தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு கழுத்துக்கு கீழே எந்த உறுப்புகளும் இயங்குவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். நான் கூட முதல்ல என்ன நினச்சிக்கிட்டேன்னா, அவரது மகனுக்கு வெறும் ஆட்டிசம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆட்டிசம் தாண்டி இப்படி ஒரு நோயும் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்கு உரிய விஷயந்தான். நெப்போலியன் அவர்கள் இதற்காக நெல்லை மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு தனி சிகிச்சை மையம் கூட ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அது ஒரு நல்ல செய்தி தான், அதை பாராட்டுவோம். அதிலெல்லாம் நம்ம குறைய வைக்க வேண்டாம். ஆயினும் இந்த திருமணம் சரியா அப்படின்னு கேட்டால் அது சரியில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கும். அதாவது திருமணம் என்பது, நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, திருமணம் என்பது ஒரு பார்ட்னர்ஷிப். சரியா? திருமணம் ஒரு பந்தம், 1000 காலத்து பயிர், அந்த புடலங்காலாம் வேண்டியதில்லை. அது ஒரு பார்ட்னர்ஷிப். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம். நான் உன்னோடு இனி வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம். அந்த காலத்தில் திருமணத்தை ஊர் கூடி நடத்துனாங்கலாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே இன்னும் என்னென்னா, இந்த ஆணாதிக்க சிந்தனை வந்ததுக்கு பிறகு தான். ஆதி காலத்தில் மக்கள் காட்டுவாசியாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் திருமணம் என்பதெல்லாம் கிடையாது. ஆண்கள் குடும்பத்தின் மையமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது தான் இந்த பெண் எனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆணாதிக்க சிந்தனையாகத்தான் முதல்ல திருமணம் வருது. ஏன்னா அதற்கு முன்பு பெண் தான் தன் இணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தார். இது நீங்கள் எல்லா உயிரினங்கள்லேயும் நீங்கள் பார்க்கலாம். யானைகள்லேயும் பார்த்தீங்கன்னா பெண் யானை தான் தலைமையாக இருக்கும், கூட்டமாக குட்டி யானைகள்லாம் இருக்கும். ஆண் யானை தனியாக தெரியும். அதுக்கு பேர் ஒத்த கொம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. தனியாக ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. புலியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். பெண் புலி தான் அந்த குட்டிகளோடு இருக்கும், ஆண் புலி தனியாக தான் சுற்றும். இதில் ஓநாய் கூட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் பெண் மையமாக இருக்கும். பெண்ணை சுற்றி குழந்தைகள் இருக்கும். ஆண் தனியாக தான் அந்த இணை சேரும் காலத்தோடு அவன் போயிடும். இது மனிதர்களில் மட்டும்தான் இது மாறுது. மனிதர்களிலும் சிங்கத்தில் மட்டும்தான் மாறுது. அதனால தான் சிங்கத்தை ராஜான்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. நம்ம ஒரு கமலஹாசன் திரைப்படத்தில் கூட சொல்லுவார், பையன் சிங்கம்டா, சிங்கம் என்ன பண்ணும், வேட்டைக்கெல்லாம் போகாது, அது வெறும் இப்போ விநியோக உரிமை மட்டும்தான், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுவார் அப்படின்னு. அது மாதிரி ஆண் தன்னை சுற்றி குடும்பத்தை அமைக்கணும்னு பிளான் பண்ணும்போது தான் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது என்ன சொல்ல விரும்புகிறான் இந்த சொசைட்டிக்கு, இந்த பெண் இன்னையிலேருந்து எனக்கு சொந்தம்டா, வேறு எவனா பார்த்தா கையை உடைப்பேன் காலை உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் திருமணம் என்பதையே உருவாக்குறாங்க. அப்போ இந்த இடத்தில் இந்த திருமணம் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு உருவாக்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப்பில் 2 பேருக்கும் முக்கியமாக திருமணத்தில் கிடைக்க வேண்டியது என்ன? செக்ஸு. நம்ம தாம்பத்திய உறவு அப்படின்லாம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, செக்ஸு. அப்போ அந்த செக்ஸே கிடைக்காதுன்னா அந்த திருமணமே தேவையில்லாத திருமணமாக போயிடுமா?
ரைட் டு கன்சூமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட பிரிவே இருக்குது. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எனக்கு திருமணத்தில் செக்ஸ் உறவு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேஸ் போடலாம், போட்டு டைவர்ஸ் வாங்கிக்கலாம். இது தெரியுமா? நீங்கள் யாராவது தெரிஞ்ச லாயர்கிட்ட கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க ரைட் டு கன்சூமேட் அப்படிம்பாங்க. அந்த திருமணத்தை செக்ஸ் உறவின் மூலமாக உறுதி செய்யக்கூடிய உரிமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமே உண்டு. அப்போ இந்த பெண்ணுக்கு அந்த உரிமை முழுவதுமாக வாழ்நாள் முழுவதும் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தவறு தானே. அது எப்படி சரின்னு சொல்ல முடியும்? எத்தனை விஷயத்தில் சொன்னாலும், எத்தனை வடிவத்தில் சொன்னாலும் அது தவறு தானே. இல்லை அந்த பெண் அவங்களே ஒத்துக்கிட்டு தானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சில பேர் வரலாம். அதற்கு பேர் வந்து ஒத்துக்கிட்டு வர்றதில்லை, அவங்களுடைய ஏழ்மையை நீங்கள் பயன்படுத்திக்கிறது. சரியா? நீங்கள் வந்து அது மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் உங்களை போலவே இன்னொரு பெரிய நடிகர் வீட்டில் போய் பொண்ணு எடுத்துருக்க வேண்டியதுன்னு. இப்போ அதே அந்த பையனுக்கு வந்து அந்த உடல்நல குறைபாடு இல்லைன்னா இது மாதிரி கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இப்போ நெப்போலியன் அவர்களுக்கே 2வது பையன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் ஆரோக்கியமானவராக இருக்கிறார். அந்த பையனுக்கு இதே போலவே கிராமத்தில் இருந்து யாராவது ஒரு ஏழை பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவாரா நெப்போலியன்? கண்டிப்பாக செய்ய மாட்டார். அவர் அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பணக்கார வீட்லேயோ இல்லை இன்னொரு பிரபலமான ஒருத்தர் வீட்லேயோ தான் போய் பொண்ணு எடுக்க போகிறாரு. அதை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க, நானும் பார்க்க தான் போகிறோம். அப்போ இந்த இடத்தில் நடந்தது என்ன? ஒரு ஏழ்மையான ஒரு குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் ஏழ்மையை பயன்படுத்தி அவர்கள் குடும்பத்தை ஏமாற்றி பணத்தை தரேன், பணம் காசு தரேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த பொண்ணை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அப்போ இந்த பையனுக்கு திருமணம் செஞ்சுருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த பையனுக்கு ஒருவேளை உடலுறவில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு உடல் திறன் இருந்திருந்தால் கூட திருமணம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் மருத்துவர்களின் ஆலோசனை. அதாவது மனநலம் குன்றியவர்கள், இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் செய்வது தவறு. அப்படி செய்தால் அதன் மூலமாக அவர்களது ஜீன்ஸில் அந்த விஷயம் அடுத்த தலைமுறைக்கும் பரவிக்கிட்டே இருக்கும், கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ அது தவறு அப்படின்னு சொல்லி தான் மருத்துவர்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த திருமணம் வந்து கண்டிப்பாக செல்லுபடியாகாது. நான் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. தன் 2வது மகனுக்கும் அவர் இது மாதிரி கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணாருன்னா அப்போ நான் சொல்கிறேன், நெப்போலியன் ஹேட்ஸ் ஆஃப் சார். என்ன பணக்காரனாக இருந்தாலும் எங்கள் சொந்த ஊரில் சொந்த கிராமத்திலேருந்து எங்கள் சொந்தக்கார பொண்ணை தான் பார்த்து நாங்கள் ஏழையாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குணத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு நான் அப்போ சொல்லுவேன். இங்கே நீங்கள் வந்து அந்த பெண்ணை ஏமாற்றியிருக்கீங்க. அதில் 2வது பேச்சுக்கே இடம் கிடையாது. இல்லை ஒரு தந்தையாக தன் மகனுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டாரா அப்படின்னு எல்லாம் சில பேர் வந்து இப்போ பொங்கல் செஞ்சு வச்சுருந்தாங்க, பொங்கி இருந்தாங்கன்னு வைங்களேன். அப்போது அதெல்லாம் பார்த்தோம்னா இல்லை எனக்கு இப்படி உடல் குறைபாடோடு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது நான் செய்த குற்றமும் இல்லை, அந்த பிள்ளை செய்த குற்றமும் இல்லை. ஆனால் அந்த பிள்ளையை கைவிடாமல் இவர் பாதுகாத்து இவ்வளோ நாள் வச்சுருக்கிறது பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம். அதை நீங்கள் தான் அனுபவிக்கணுமே தவிர இன்னொருத்தர் மேலே திணிக்கக்கூடாது. அப்போ அவரது காலகட்டத்துக்கு பிறகு என்ன செய்கிறது? அவரது காலகட்டத்துக்கு பிறகு என்ன செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், ஒரு செவிலியரை ஏற்பாடு பண்ணுங்கள். அந்த பையனுக்கு தேவை நர்ஸு, நாட் ஒய்ஃப். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஒய்ஃபுன்ற பேரில் சம்பளம் இல்லாத நர்ஸாக ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்க. இது வந்து இதுவும் ஒரு வகையான வன்முறை தான். புரியுதா? ஒரு பெண்ணை வந்து சாகும் வரை அந்த பெண்ணுக்கு வந்து செக்ஸுன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தை உண்டாக்கக்கூடிய மாதிரி ஒரு திருமணத்தை செய்வது என்பது வன்முறையில் தான் வரும். இதை நம்ம வந்து அந்தர்ஜனம்ன்ற கான்செப்டில் பேசும்போதும் அதை நம்ம சொல்லியிருப்போம். அப்போ மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுது. ஒரு 80 வயது கிழவனுக்கு 8 வயசு பொண்ணை கொண்டு போய் நம்பூதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த கிழவன் செத்துருவான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து சாகும் வரை அந்த உடலுறவு என்பது என்ன என்று தெரியாமலே செத்து போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோமே. அப்போது அந்த நியாயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கி இந்த நியாயத்தை ஏற்றுக்க மாட்டுறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உடல்நலம் இல்லாதவர், அதுக்காக கொஞ்சம் கூட பச்சதாவப்பட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
பச்சதாபப்படலாங்க, வேண்டான்லாம் சொல்லலை. பரிதாபம்தான், அவர் பரிதாபத்துக்குரியவர் தான். ஒருத்தர் எந்த விதத்துலையும் உடல் இயங்காது அப்படின்னு ஒரு கஷ்டமான விஷயத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நமது பரிதாபங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த பரிதாபத்துக்காக ஒரு பெண்ணை பலி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வி. இதே விஷயத்தை ஒரு ஏழை வீட்டில் நடக்குமா? இல்லை இதே மாதிரி ஒரு பெண் இது மாதிரி தசை சிதைவு நோயோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு ஏழை பாலன்னு கிராமத்துலேருந்து ஒரு ஆம்பளையை கூட்டு கல்யாணம் பண்ணி வச்சு எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது மாதிரி ஒரு திருமணம், இதுக்கு உடனே ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட திருமணத்தை லிங்க் பண்ண வந்துட்டாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கும் இதே மாதிரி ஒரு நோய் இருந்தது, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அந்த திருமணம் இப்படி பணம் கொடுத்து திருமணமாக செய்யப்பட்டதல்ல. அவர்கள் மனமொத்து திருமணம் செய்தார்கள், அதன் பிறகு டைவர்ஸும் செய்தார்கள். இப்போ நாளைக்கு இந்த பெண் தன்னுடைய உடல் தேவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி வேறு யாரோடு போனால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? யோசிச்சு பாருங்க. இனிமேல் இப்படி பேசுறது கொஞ்சம் அருவருப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த தேவை, இந்த உடல் தேவைன்றது எல்லாருக்கும் தேவை தானே. ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அப்படி இருக்கும்போது ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம்ன்ற மாதிரி பேசுகிறதும் அந்த பெண்ணோட வறுமையை பயன்படுத்தி கொண்டு இதையே ஒரு சாக்கா வச்சு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்றதை வன்மையாக கண்டிக்கணும். அது என்னோடய கேள்வி. இது ரொம்ப சிம்பிள். யாராவது ஒரு ஏழை ஆண் இப்படி உடல்நல குறைவோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்களா யாராவது? நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் நிலைப்பாடு சரியானது தான். இல்லை நீங்கள் திருமணம் செய்யணும்னா என்னங்க செஞ்சுருக்கணும்? 2 மாலை, பராசக்தி படத்துலேயே வருமே, திருமணம் செய்வதற்கு என்ன தேவை? 2 மாலைகள், ஒரு பேச்சாளர் இருந்தால் போதும், திருமணம் முடிந்தது அப்படின்னு கடைசியாக சிவாஜி பேசுகிற மாதிரி ஒரு டயலாகே வரும். திருமணத்துக்கு அவ்வளோதாங்க தேவை. 2 மாலை தான் வேணும். அதை முன்னின்று நாங்கள் எடுத்து கொடுத்து மாப்பிள்ளை போடுங்க, பொண்ணு போடுமா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள். அதுக்கப்புறம் இந்த திருமணம் என் முன்னிலையில் தான் நடந்தது அப்படின்னு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு வரணும். இவ்வளோ தான் திருமணம். இதை தாண்டி நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் லெவலுக்கு இருக்கக்கூடிய பண திமிரை காட்டுறீங்கன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? இல்லை எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு திருமணமே தான், அதை நான் கொஞ்சம் பெருசாக செய்ய வேண்டாமா? ஏன் பெருசாக செய்யணும்? எனக்கு ஒரே பையன், அந்த திருமணத்தை நான் பெருசாக செய்ய வேண்டாமா? ஏன் செய்யணும்? ஏன் செய்யணும்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் எவ்வளவு அப்படின்ற அதை காட்டுற திமிரை காட்டுறதுக்கு தான் நீங்கள் அந்த திருமணத்தை பயன்படுத்துகிறீங்க. புரியுதா? ஒரு பாட்டே இருக்குங்க, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத தங்கம் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு. அப்படி மாபெரும் சபைகளில் நீங்கள் நடந்து போகிற அளவுக்கு உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க. உங்களுக்கு வேறு எந்த மேடையும் கிடைக்கலன்றதுனால திருமண மேடையை பயன்படுத்துகிறீங்க. வாழ்க்கையில் பெரும்பாலான மனிதர்களுக்கு திருமண மேடையை தவிர வேறு மேடையே கிடைச்சது கிடையாது. கரெக்டுங்களா? அதனால் கிடைச்ச திருமண மேடையில் தன்னுடைய பணத்திமிரை காட்டுகிறார்கள். நெப்போலியனும் தன் பணத்திமிரை தான் காட்டியிருக்கிறார். இதில் 2வது சிந்தனைக்கே இடமில்லை. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மாற்று கருத்தாக இருந்தாலும் பேசுவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.